இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். நாம் C.H. ஸ்பர்ஜன் என்கிற ஒரு ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவரை குறித்து கேள்விப்பட வேண்டிய முக்கியமான சில காரியங்களை சொல்லி இன்றைக்கு நாம் நிறைவு செய்ய போகிறோம். என்னன்னா, ஸ்பர்ஜன் என்பவருடைய ஊழியத்தின் மிக பெரிய பங்கு பிரசங்கங்கள். அவர் பிரசங்கிகளின் இளவரசன் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தார். அந்த அளவுக்கு பிரசங்கத்தில் சிறந்தவர். சின்னதா ஒரு வேதத்தை பற்றி அறிவே இல்லாத, வேதத்தை பற்றி தெரியவே தெரியாத நபர்கள் கூட இவருடைய பிரசங்கத்தினால தொடப்பட்டு இயேசு யார் என்பதை அறிந்து கொள்வாங்க. அப்படிப்பட்டு எளிய நடையில அவர்களுக்கு புரியும்படியாக பிரசங்கிக்கிறதில் சிறந்தவர் இந்த ஸ்பர்ஜன் என்கிற ஊழியக்காரர். அவரை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாட்டர் பீச் என்கிற பகுதியில் அவர் ஊழியம் செய்தார். அந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கப்பட்ட சபை அதிகமாக வளர்ந்து பெருகினது என்று சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்று அவருடைய மிக பிரதானமான அவருடைய ஊழியத்தின் திசை மாற்றப்பட்டதான ஒரு ஊழிய ஸ்தலம் லண்டன் நகர்ல தான் அவர் மிக பெரிய அளவில் ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய 19வது வயதுல லண்டன் மாநகரின் சபைக்கு போதகராக இவர் நியமிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையின் கடைசி மட்டும் அந்த இடத்துல தான் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்படி ஒரு மிகப்பெரிய லண்டன் மாநகரத்தில் ஒரு பெரிய அறுவடைக்கு காரணமாய் இருந்த C.H. ஸ்பர்ஜன் என்கிற தேவ ஊழியரை குறித்ததான ஊழிய பாதையை இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல கவனிங்க. 1873ஆம் ஆண்டு இவர் முதல் லண்டன் மாநகருக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஞாயிறு பள்ளி மாணவர்களுக்கும் அந்த மாணவர்களை வழிநடத்தி செல்கிற ஆசிரியர்களுக்குமான ஒரு விழாவில் பேசும்படியாக இவர் அழைக்கப்பட்டிருந்தார். அப்படி கடந்து சென்று அங்க பிரசங்கம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்ட இந்த ஸ்பர்ஜன் என்கிற ஊழியக்காரர் அங்க பிரசங்கித்து கொண்டிருந்த போது அங்க ஊழியம் செய்து வந்திருந்ததான ஒரு ஊழியர் இவருடைய பிரசங்கத்தின் மேல நாட்டப்பட்டு ரொம்ப பாரப்பட்டவராய் அவர்கிட்ட சொல்லிட்டு ஒரு ஆலயத்திற்கு அவரை கூட்டி சென்றார். அங்க ஒரு சின்ன ஒரு தேவாலயம் இருந்தது. கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட அந்த ஆலயத்துல பல வாலிப ஊழியர்களை கொண்டு போய் அவர் விட்டு ஊழியம் செய்ய கொண்டு போய் அனுப்பி வைத்து பார்த்தாலும் எந்த ஊழியரும் அந்த இடத்துல இருக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்குள்ளாக அந்த ஊழியத்திலிருந்து எப்படியாவது வெளியில போயிடுவாங்க. ஏதாவது காரணம் சொல்லி போயிடுவாங்க. ஏன் என்னன்னு கண்டே பிடிக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த ஸ்பர்ஜன் பிரசங்கியாரை இந்த ஊழியக்காரர் அனுப்பினார். இவர் போயாவது உண்மையான காரியங்களை நமக்கு சொல்லுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அனுப்பினார். உண்மையாவே அங்க என்ன நடந்துச்சுன்னா 20 பேர் தான் இருப்பாங்க. 20 பேர்ல 19 பேர் 80 வயதுக்கு மேற்பட்ட பாட்டிமார் தான். வயதானவங்கள், வயதான தாத்தா பாட்டி, இவங்க தான். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அங்க 19 பேர் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சபைக்குள்ள எந்த வாலிப பையன் போய் ஊழியம் செய்வார்? நீங்க நல்லா கவனிங்க. எதை சொல்ல வருகிறேன்னா, நம்ம பேசின உடனே திருப்பி பதில் சொல்ற ஒரு இடத்த தான் எல்லாருமே விரும்புவோம். அப்படித்தானே? நம்ம பேசுறதுக்கு ரிப்ளை வரணும், ஒரு பதில் திரும்பி வரணும். அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் அதிகமா பேச ஆசைப்படுவோம். ஒரு பாட்டி காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு பிரசங்கியார் எவ்வளோ நேரம் பிரசங்கித்தாலும், எவ்வளோ ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன வராது? பதில் வராது. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தில் அந்த 19 பேர் இருந்ததுனால எந்த வாலிபர் ஊழியரும் அந்த இடத்துல நிற்கவே இல்லை. 15 நாள் தான், அதுக்கு மேலே அங்கே இருக்க மாட்டார். ஆனால் இந்த ஸ்பர்ஜன் என்பவர் முதல் அந்த ஆலயத்தில் கடந்து வந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இவர் போய் பார்த்த உடனேயும் இவரும் முதல்ல மலைச்சு போய் தான், ஐயோயோ இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குறாங்களே, என்னத்தை பேசுறது, இப்படிதான் நின்னார். ஆனா எப்போதுமே இவருடைய வழக்கம், எந்த ஒரு இடத்துக்கு பிரசங்கத்திற்கு இவர் கொண்டு போகப்பட்டாலும் போய் மேடை ஏறின உடனே அத்தனை பேருக்கு முன்னால முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்துல நான் என்ன பேசணும்னு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கறது இவருடைய வழக்கம். அது அப்படியே செய்தார். இவர் பேச ஆரம்பிக்கும் போதே இவர் கையில நானாவது மைக்கில் இப்படி கத்துறேன். ஆனா அவருடைய வாய்ஸ் வெண்கல குரலாம். ஒரு பாட்டி அவங்களுக்கு பேர் வச்சாங்களாம், உங்க வாய்ஸ் வெண்கல குரலா இருக்கு, அதனால நாங்க காது கேட்காதவங்க கூட சந்தோஷமா பதில் சொன்னாங்களாம்.
இவர் பிரசங்கத்துக்கு. இவர் இப்படி முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அதுவரையில கண்ணை மூடிட்டு ஒரு பதிலும் சொல்லாதிருந்த தாத்தா பாட்டியெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சு இவங்களோடு இணைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை பார்த்து அவரை கூட்டிட்டு போன ஊழியக்காரரே ஆச்சரியமா பார்த்தாராம், இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு குரல் அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு நாங்களும் அப்படிதான் நிற்கிறோம் தேவ பலத்துல. இவர் போய் இப்படி ஜெபித்து ஆரம்பித்த உடனே முதல் இவர் சொல்ல அந்த லண்டன் மாநகரத்தில் இவர் ஆரம்பித்த முதல் பிரசங்கத்தின் குறிப்பு யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, தன் சுயத்துல தன்னுடைய அந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து கிடைக்கிறது என்ன அந்த வசனத்தை தான் அவர் மையமா எடுத்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இவர் இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவர் அந்த செய்தியை முடிக்கும் வரையிலும் 80 வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டிமா இவங்க செய்தி முடிஞ்ச உடனே முடிவு ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட மைக்க கொடுத்து அவங்கள ஜெபிக்க சொன்ன போது அந்த அம்மா இவர் பிரசங்கித்த 1.5 மணி நேர செய்திய முழுமையா சொல்லி ஜெபிச்சாங்களாம். அத்தனை வசனத்தையும் சொல்லி ஜெபிச்சாங்களாம். அத செய்தியா அத்தனை வசனமும் அவர் சொன்ன ஒரு வசனத்தையும் ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே சொல்லி ஜெபிச்சாங்களாம். இவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அன்றிலிருந்து இவர் போய் ஒரு நாளும் குறைய சொல்ல, நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் இந்த இடத்துல ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன அத்தனை பேர் வாய் அடைக்கிற மாதிரி ஸ்போஜன் என்கிற ஊழியக்காரரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அதுக்கு ரொம்ப முக்கியமா அவருக்கு பயன்பட்டது அவருடைய வெண்கல குரல். அப்படி பயன்படுத்தப்பட்ட இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியத்தை மிக வளர்ச்சிய வெறும் 20 பேரால கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை ஒரு 1.5 வருடத்திற்குள்ளதாக 1 வருடமும் 13 நாட்களும் முடிந்திருந்த சமயத்துல அந்த சபையை இடித்து பெரிதாய் கட்ட ஒரு வழியை இவர் ஆரம்பித்தாராம். கட்ட ஆரம்பிச்ச உடனே 80 வயசு பாட்டியும் 49 வயசு வாலிப பிள்ளைகளும் தான் இவர்களுக்கு உதவியா மண்ணு சமக்கிறது உதவி செய்யறது. ஆலயத்தை கட்டி எழுப்புனதே அங்க இருக்கிற விசுவாசிகள் தான். அப்படி கட்டி எழுப்பி இந்த ஆலயம் வளர்ந்ததை பார்த்த உடனே யாரெல்லாம் ஊழியத்தை விட்டுட்டு இங்க நான் வரமாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த வாலிபர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி போதகரா என்ன சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அளவுக்கு பாரம் நிறைந்த இவருடைய ஊழிய வளர்ச்சியை பார்த்த உடனே எல்லா விசுவாச பிள்ளைகளும் இனி யாரையும் நாங்க சேர்க்க மாட்டோம், இவர் மட்டும்தான் எங்களுக்கு போதகர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 45 வருட காலம் இவர் தான் அந்த லண்டன் சபையின் போதகராய் இருந்திருந்தார். இவர் உருவாக்கின ஊழியர்கள், இவர் உருவாக்கின அந்த விசுவாசிகளே பல புதிய கிராமங்கள்ல ஊழியர்களா எழுப்புகிற அளவுக்கு கர்த்தர் இவர் எடுத்து பயன்படுத்தினார். இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த போது 1800 கரெக்டா இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து சபை கட்டி கொஞ்சம் வளர்ச்சியை கண்ட உடனே இவருடைய ஊழியங்கள் பல ஊர்களுக்கு பிரசித்தமாயிடுச்சு. இவர் பேர் அநேக ஊழியர்கள் மத்தியில வெளியரங்கமா தெரியப்பட்டுச்சு. உடனே இவர் அதிகமா பயன்பட ஆரம்பித்தார். அந்த நாட்கள்ல தான் இவரை கொண்டு போய் அந்த ஊழியத்துல நிற்க பண்ணின அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீங்க இனிமே தனியா ஊழியம் செய்யறது நல்லதல்ல, உங்க ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் விரிவடைய நினைக்கிறார், அப்போ உங்களுக்கு துணையா தேவை, அதனால உங்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டிய கால சூழ்நிலையில இருக்கிறோம் என்று சொல்லி 1879ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் நாள் இவருக்கு ஒரு பெண்ணை அவரே திருமணம் முடித்து வைத்தார். அந்த உதவியோடு அவங்களோட உதவியோடு இவர் செய்துட்டு இருந்த ஊழியத்தின் மறுபகுதியை பார்க்க முடிஞ்சிச்சு. இவங்க சபையில பிரசங்கித்து கொண்டிருக்கிற ஊழியத்தை செய்தார் என்று சொன்னால் சபையில் இருக்கிற மற்றவர்களை வாலிபர்களை பெண்களை தனித்தனியா சந்தித்து தனிநபர் ஊழியத்துக்கு மிகுந்த உதவியாக அவருடைய மனைவி இவர்களுக்கு இருந்தார்கள். இப்படி ஊழியம் ஆண்டுடைய கிருபையினால வளர்ந்து பெருகினது. இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இது மாத்திரமல்லாது இவருடைய பாரம், இவருடைய நோக்கம், இவருடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் விதைத்த ஒரு பாரம் என்னன்னா, இவர் இங்க ஊழியம் செய்து சபையின் ஊழியக்காரரா மட்டும் இருக்கிறது இல்லாம இவரை பல ஊழியர்களை உருவாக்குற இடத்துல கர்த்தர் வைக்கணும்னு விரும்பி இவர் மூலமாகவே இந்த 20 பேர் கொண்ட சபையின் வந்த வருமானத்தை வைத்தே ஒரு போதக கல்லூரியை இவர் கட்டி எழுப்பினார்.
ஒரு போதக கல்லூரியும் 4 ஆலயங்களும் இந்த 20 பேர் கொண்ட சபையில வந்த விசுவாசிகள் கொடுத்த காணிக்கையினால கர்த்தருடைய கிருபையினால கட்டி எழுப்பப்பட்டது. அப்படி கட்டி உருவாக்குன எல்லா ஆலயத்துக்கும் இந்த சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளையே போதகர்களா போட்டு போதகர்களா நியமித்து அவர்களையே ஊழியம் செய்ய இவர் பழக்குவித்தார். முதல் இவர் ஆரம்பித்த வேதாகம கல்லூரியில முதல் வந்து படித்த முதல் மாணவர் 80 வயது தாத்தா தான். இவர் வந்து பிரசங்கித்து இவருடைய பிரசங்கங்களை கேட்டு அந்த தாத்தா, நான் ஊழியக்காரனா எழும்பணுமா, நான் எது வரைக்கும் உயிரோடு வாழ்கிறேனோ அது வரைக்கும் இனி ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொன்ன வார்த்தையை கேட்டு இவருக்குள்ளேயே இவ்வளோ பாரம்னா நம்ம ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லி அநேக வாலிபர்கள் எழும்புனாங்களாம். அப்படி வந்து 38 மாணவர்கள் இவருடைய வேதாகம கல்லூரியில் படித்து 38 பட்டதாரிகளை உருவாக்கி 38 பட்டதாரி ஊழியர்கள் மூலமாக லண்டன் மாநகரின் பல முக்கிய ஸ்தலங்களை அவனுடைய கிருபையினால் சுவிசேஷத்தினால் இவர் வளர்த்து தந்தார். இப்படி இவர் வளர இவருடைய ஊழிய எல்லைகள் பெரிதாக இவருடைய பிரசங்கங்கள்ல உருவாக்கப்பட்ட அநேகர் சொன்ன ஒரு ஜெப குறிப்புகளாக, உங்ககிட்ட நீங்க உங்க வளர்ச்சிக்கு காரணம் என்ன, நீங்க இப்படி வளர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது அவர் சொன்னாராம், முதல் நான் இந்த சபைக்குள்ள வந்தபோது எனக்காக ஜெபிக்க முழங்கால் படியிட்ட 80 வயது 5 பாட்டிமாருடைய ஜெபம் தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் நிற்க பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாராம். அந்த ஜெபம் அவங்க மட்டுமல்ல, அவங்களுடைய குடும்பமே. அந்த பாட்டி சொல்வாங்களாம், ஏன் பாஸ்டருக்காக நான் ஜெபம் பண்றதை பார்க்குற நீ என் காலம் முடிந்ததுக்கு பிறகு உன்னுடைய தலையாய கடமை உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோயோ இல்லையோ, நம்முடைய போதகருக்காக நீ ஜெபிக்க வேண்டியது கடமைன்னு சொல்லி அவருடைய பிள்ளைகளை இந்த பாட்டி எப்பெல்லாம் போய் முழங்கால் போட்டு அவர் ஊழியத்துக்கு போகும் போதெல்லாம் இவர் ஜெபிப்பாங்களாம். அப்படி ஜெபிக்கும் போதெல்லாம் அவருடைய பிள்ளைகளையும் சேர்த்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க வைப்பாங்களாம். அவங்க காலத்துக்கு பிறகு அவங்க சந்ததிகள் தான் இந்த ஸ்பர்ஜன் என்கிற ஊழியக்காரரின் ஊழியத்துக்கு ஒரு முக்கிய ஜெப பங்காளர்களா இருந்தார்களாம். அல்லேலூயா. இதற்கு ஒரு முக்கிய காரணம், விதைத்த விதை ஒன்று கூட வீணா போகல. விதைத்த விதையினுடைய பாரம் ஒன்று கூட அபத்தமா அழிஞ்சு போகிற அளவுக்கு இல்லை. ஏன்னா இவர் விதைச்சார், உண்மையா பாரமுள்ள பரிசுத்த ஆவியானுடைய பலத்துல சத்தியத்தை விதைத்தார். அந்த சத்தியம் அவர் அதிகமா வளர பண்ணினது. தொடர்ந்து இவர் என்ன ஊழியத்தின் இவருடைய கடைசி பகுதியை இப்படிதான் லண்டன் மாநகரில் தான் இவர் பல பெரிய ஊழியங்களை செய்தார். கடைசி பகுதி இவர் என்ன ஊழியம் செய்து எப்படி நிறைவு செய்தார் என்பதை மாத்திரம் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா, ஒரு ஊழியத்தின் ஒரு சபையின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு ஒவ்வொரு விசுவாசியின் ஜெபம் மாத்திரமே. அந்த ஜெபம் நான் வயசானவ, என்னால முடியாது, எனக்கு முழங்கால் போட கூட முடியல, என் கை கால் வலி எனக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசுற ஒவ்வொரு வாயும் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிச்சிட்டா சபையை தானா கர்த்தர் வளர பண்ணுவார். தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த ஸ்பர்ஜன் என்கிற ஊழியக்காரர் செய்த ஊழியத்தின் நுட்பங்களை தெரிந்து கொண்டு நாமும் நம்ம சபையை வளர பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.